ஒன்றிணைக்கும் உடன்படிக்கை. அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். எசேக்கியேல் 37:17. உடன்படிக்கையின் கடவுள் அனைவரையும் ஒன்றிணைப்பவர். உறவுகள் உடைந்து ஒன்றிணைந்து வாழ முடியாமல் காயமுற்றிருக்கும் நிலையில் ஒன்றிக்கும் உடன்படிக்கையாம் கடவுள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்றார். ஹீலிங் என்ற வார்த்தையின் மூலச்சொல்லின் பொருள் அருந்துவிட்ட உறவுகளை ஒன்றாக்குதல் என்பது ஆகும். அறுபட்ட நிலையில் உள்ள உறவுகள் ஒருபோதும் அமைதி தராது. யூதா இஸ்ரவேல் என பிளவுபட்ட 2 நாடுகளாக நிலையில் இருந்தபோது கடவுள் திரும்ப அவைகளை ஒன்றிணைக்க முயற்சி எடுக்கின்றார். ஒன்றிப்பின் அடையாளமாக இறைவாக்கினர் எசேக்கியேலிடம் 2 கோல்களை எடுத்து அவைகளை ஒன்றோடொன்று இணையச் செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும் என்கின்றார். கோல்கள் ஒன்றாக இணைவதென்பது 2 நாடுகளும் ஒன்றாக இணைவதை உணர்த்துகிறது. ஒன்றிப்பின் அடையாளமாக கோலையும் ஒன்றிணைக்கும் தளமாக எசேக்கியேலின் கைகளையும் அடையாளப்படுத்தி இறை உறவிலிருந்து பிரிந்து வாழும் இறைமக்கள் இறையவரது கைகளில் ஒன்றாகிட வேண்டும் என்பதையும், உடைந்த உறவிலே நம்மோடு வாழ்கின்றவர்களை ஒன்றிணைக்கும் தளமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதையும் அறிந்திட முடிகின்றது. திருச்சபை வரலாற்றில் தென்னிந்திய திருச்சபை உருவான நிகழ்வு ஒன்றிப்பின் அடையாளமாக 2வது பெந்தேகோஸ்து என புரிந்திடும் நிலையில் கடவுளோடும் சக மனிதரோடும் இயற்கையோடும் நம்மை ஒன்றிணைக்கும் அடையாளமாக அமைந்துள்ளது. இறை வார்த்தைகளோடு நாம் ஒன்றித்து வாழ்வதோடு ஒன்றிப்பு திருப்பணியையும் நிறைவேற்றுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.